போன வருஷம் இதே நேரம் இதே சேனலில் நான் ஒரு 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒன்று, இந்தியாவில் இருந்த ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இலங்கைக்குள்ள சுனாமி வரும், இந்த வருஷம் சுனாமி வரும், இலங்கையினுடைய ஒரு பகுதியை அழிஞ்சிருமான்னு சொல்லி சொன்ன ஒரு கதையை வச்சுக்கொண்டு அதை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது, வேர்ல்ட் பேங்க் குரூப்பால் ஒஃபிஷியலாக வெளியிடப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு 2030 இலங்கைக்குள்ள வரப்போகிற ஒரு ஆபத்து தொடர்பான ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸுக்கு இப்போ ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்குறீங்க, இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கடைசியில் கேட்குறீங்க, என்ன ப்ரோ இலங்கையை அழிஞ்சு போயிரும் சொல்லி சொன்னீங்க, அழியவே இல்லை, இன்னுமே நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கலன்னு சொல்லி. அது நான் சொன்ன கதை கிடையாது, அந்த ஜோதிடர் சொன்ன கதையை வச்சுக்கொண்டு நாங்க அனலைஸ் பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த வேர்ல்ட் பேங்க் குரூப்பால் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், 2030 இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய கடல் மட்டம் 0.1 மீட்டர்லேருந்து 0.2 மீட்டர் வரைக்கும் உயரப்போகுது. அதனால இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய கடல் நீர் 1 கிலோமீட்டர் அளவுக்கு நிலப்பகுதியை ஆக்கிரமிக்கும் என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட் அவர்களால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகிறது. அது இப்போவே நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் இலங்கையுடைய கரையோர பகுதிகளுக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால், மன்னார் பக்கம் இங்கெல்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னால், கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டுக்குள்ளே உள்ள வந்து கொண்டிருக்குது. அது உலகளாவிய காலநிலை மாற்றத்தாலையும் நடக்கக்கூடிய ஒரு செயற்பாடு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ உலகத்தில் பெரும்பாலான மக்களால் எதிர்பார்க்கப்படுற விடயம், ஒவ்வொரு வருஷத்தினுடைய கடைசி பகுதியிலையும் டிசம்பர்லையும் மக்களால் எதிர்பார்க்கப்படுற விடயம் என்னென்னு சொன்னால், அடுத்த வருஷம் இங்கே என்ன நடக்கும், உலகத்தில் என்ன நடக்கும், இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது தானே, நோஸ்ட்ராடமஸ் அதே மாதிரி பாபா வாங்கா அவர்களால் கணிக்கப்பட்ட கணிப்புகள் என்னென்ன, அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுல தான் பெரும்பாலான ஆர்வமாக இருப்பார்கள். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயமும் ஒரு முக்கியமான 7 விடயங்கள் 2025 நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற ஒரு 7 விடயங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கலாம்னு சொல்லி இப்போ ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்கும்போது நடக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக அந்த வீடியோ இருக்கும். என்ன விஷயமோட டீட்டெயில்டாக முதல்லேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் என்னோட கோலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் தேவை. இந்த வருஷம் முடிகிறதுக்கு ஒரு 5 நாள் மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 150K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் பண்ணுற அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் இன்னொரு 5000 பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்காக என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துக்கணும் வந்தீங்கன்னு சொன்னால், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதை நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு சொன்னால் இன்ஸ்டாகிராம் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஒரு 20 வருடங்களுக்கு முதல் இதே நாள் டிசம்பர் மாதம் 26 இலங்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோரமான சம்பவம் நடந்திருந்தது. எல்லாருக்குமே தெரியும். இலங்கைக்குள்ள ஏற்பட்ட அந்த பெரிய ஒரு சுனாமி, இலங்கைக்குள்ள மட்டுமில்லை ஒரு சில நாடுகளையும் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சுனாமியால் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்து போயிருந்தார்கள். இலங்கைக்குள்ள மட்டும் 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்து போயிருந்தார்கள். ஸோ அந்த ஒரு கோரமான சம்பவம் நடந்து இன்றையோட 20 வருடங்கள் பூர்த்தியாகுது. ஸோ அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த எதிர்கால கணிப்புகள் தொடர்பாக நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. ஒரு பக்கம் இதெல்லாத்தையுமே எதுக்காக ப்ரோ நம்புறீங்க, இதெல்லாமே நடக்க போறதில்லை, இதெல்லாமே சும்மா ஒரு மக்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சில கதைகள், ஏமாத்துறதுக்காக சொல்லக்கூடிய கதைகள்னு சொல்லி ஒரு பகுதியினரும், இன்னொரு பக்கம் அவர்கள் சொன்னதுல ஒரு 60% நடக்குது, 50% நடக்குது, இதெல்லாமே உண்மைதான் சொல்லி இன்னொரு பகுதியினரும். அது உலகம் முழுக்கலுமே 2 விதமான கருத்துக்கள் மாறி மாறி போய்கொண்டிருக்குது. ஆனா இந்த எதிர்கால கணிப்புகள், ஜோதிடங்கள் இதெல்லாத்தையுமே நான் எப்படி பார்க்கறேன்னு சொன்னா, எங்களினுடைய இந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கும் அறிவியலுக்கும் நம்பிக்கைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சந்தேகம்தான். அதாவது இதை நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னால், அவர்கள் சொல்கிற மாதிரியே சில பேர் சொன்ன விடயங்கள் நடந்திருக்குது. நொஸ்ட்ராடமஸ் சொன்னது நடந்திருக்குது, பாபா வாங்கா சொன்னது நடந்திருக்குது. அதே மாதிரி நான் இப்போ சொல்ல போகிற இப்போ உலகத்தில் எங்களோட சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நொஸ்ட்ராடமஸ்ன்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு நபர் சொன்ன விடயங்கள், COVID-19 இருக்கட்டும், அதே மாதிரி 2ஆம் எலிசபெத் இறந்து போகிறதா இருக்கட்டும், ரஷ்யா யுக்ரைனுக்குள்ளே போய் சண்டை பிடிக்க போகிறத முன்கூட்டியே சொன்னதாக இருக்கட்டும், இந்த விடயங்கள் எல்லாமே ஒரு சில விடயங்கள் உண்மையிலேயே நடந்திருக்குது. ஸோ அதை வச்சுக்கொண்டு இப்போ பெரிய அளவில் பேசப்படுற இந்த 2025 என்ன நடக்கும், 2025 இவர்களினுடைய கணிப்புகள் என்னன்னு சொல்லி கேட்கப்படுற கேள்விகளுக்காக த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவால் இன்றைக்கு ஒரு நியூஸ் வெளியிடப்படுகிறது. அந்த நியூஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தோஸ் சலோமே என்று சொல்லப்படுற, அதாவது இவர் எப்படி சொல்கிறார்கள்னு சொன்னால், இப்போ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நொஸ்ட்ராடமஸ், அதாவது இந்த நொஸ்ட்ராடமஸ் சொல்லவர் ஒரு ஃபேமஸான எதிர்கால கணிப்பாளர். அவர் பல வருடங்களுக்கு முதல் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருந்தவர். அவர் சொல்லி வச்சுட்டு போன விஷயங்களும் இந்த உலகத்தில் நடந்திருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நொஸ்ட்ராடமஸ் சொல்லி சொல்லப்படுற பிரேசிலை சேர்ந்த 38 வயசான ஒரு நபரால் கணிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ
பெரிய அளவில் பேசப்படுது. அவர் ஏற்கனவே சொன்ன கணிப்புகள் வந்து என்னென்ன கணிப்புகளாக இருக்குன்னு சொன்னால், ஒன்று இந்த கோவிட்-19 பற்றி உலகம் முழுக்க ஒரு கிருமி தொற்று உருவாகும், அதனால பெரிய அழிவு ஏற்படும் சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது நடந்திருக்குது. அதே மாதிரி 2ஆம் எலிசபெத்தினுடைய இறப்பை அவர் முன்கூட்டியே சொன்னதா, இந்த வருடத்தில் அவர் இறப்பாருன்னு சொல்லியிருக்கிறார். அதுவும் நடந்திருக்குது. அதே மாதிரி ரஷ்யா யுக்ரைனுக்குள்ள போர் தொடுத்து போகும்னு சொல்லியிருக்கிறார். அதுவும் நடந்திருக்குது. ஸோ அதனால இவர் சொல்லக்கூடிய 2025ஆம் ஆண்டுக்காக இவர் கணிச்சிருக்கக்கூடிய கணிப்புகளும் வந்து நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒரு 7 விஷயங்கள் இருக்குது. 7 என்னன்றதை முதல்ல சொல்றேன். ஸோ முதலாவது கணிப்பு என்னன்னு சொன்னா, ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஹியூமன்ஸ், அதாவது மரபணு மூலம் மாற்றியமைக்கப்பட்ட மனிதர்கள். ஒரு மரபணுவை வச்சுக்கொண்டு இப்போ சாதாரணமாக ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறகுதுன்னு சொன்னால், அந்த குழந்தை எப்படி எதிர்காலத்தில் இருக்கும், அதன் அறிவாற்றல் எப்படி இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும், அந்த குழந்தையினுடைய உடல் எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே அதை கணிக்க முடியாது தானே. ஆனால் இப்போ ஒரு ரகசியமான ஆய்வு இந்த மரபணு தொடர்பாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதாகவும், அந்த மரபணு மூலம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முதலே அந்த குழந்தையினுடைய பலம் எப்படி இருக்கணும், அந்த குழந்தையினுடைய அறிவு எப்படி இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவில் இருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குழந்தையினுடைய மரபணுக்களை மாற்றி அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் தொடர்பான ஒரு ஆய்வு வந்து 2025ஆம் ஆண்டில் வெளியிடப்படும் சொல்லி, அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லியும், அந்த ஆய்வு முழுமையாக முடிக்கப்பட்டு அது வெற்றிகரமாக 2025ஆம் ஆண்டில் உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படும் சொல்லியும் ஒரு விடயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த குளோனிங் மாதிரி தான். இதை பற்றி ஏற்கனவே ஆராய்ச்சிகள் போய்கொண்டும் இருக்குது. ஆராய்ச்சிகள் எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதா தான் இப்போ வரைக்கும் வெளியில் வந்திருக்கக்கூடிய தகவல்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில படங்களும் சினிமாலையும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த ஆராய்ச்சி வந்து ஒருவேளை வெற்றிகரமாகி 2025ஆம் ஆண்டில் உலகத்துக்கு வரும்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கார். ஸோ 2வது கணிப்பு என்ன சொன்னால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த ஏஐ 2025ஆம் ஆண்டு ஆகும்போது மனிதர்களினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பமாக உருவாகும்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இந்த கணிப்பு வந்து ஒருவேளை நடக்கலாம். ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் நேராக கணக்கு முன்னாலே பார்க்குறோம் இந்த ஏஐனுடைய வளர்ச்சி எவ்வளோ வேகமாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. வளர்ச்சின்றதை விட அசுர வளர்ச்சி, அசுர வேகத்தில் தான் இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சின்றது வந்து பயங்கர வேகமாக போய்கொண்டிருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட கோஆப்ரேட் கம்பெனிஸும் தங்களினுடைய லாபத்துக்காக இந்த ஏஐ வந்து தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதை விரிவாக்கி வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த கணிப்பில் சொன்ன மாதிரி சிலவேளை டிஜிட்டல் அழிவுன்றது வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கமாக வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாம். 3வது கணிப்பு என்ன சொன்னால், எனர்ஜி கிரைசஸ், ஆற்றலின் வீழ்ச்சி. இதுக்குள்ள எலக்ட்ரிக், பெட்ரோலியம், இது ரெண்டுலேயுமே இந்த 2 முக்கியமான துறைகளையும் ஒரு வீழ்ச்சியை இந்த உலகம் சந்திக்கும், ஒரு பற்றாக்குறையை வந்து 2025ஆம் ஆண்டில் இந்த உலகம் சந்திக்கும்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். 4வது கணிப்பு என்ன சொன்னால், வேற்று கிரகத்தோடான ஒரு தொடர்பு. இப்போ வேற்று கிரக வாசிகள் இருக்கிறார்கள்னு சொல்லியோ இல்லாட்டி ஏதாவது கோள்களில் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய, இப்போ செவ்வாய் கோள்கள்னு சொன்னால் செவ்வாய்க்கோளில் மனிதர் வாழக்கூடியதுக்கான சாத்தியம் இருக்குன்னு சொல்லியோ ஏதோ ஒரு விடயம் வந்து உலகத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும், அது உறுதிப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்படும் சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கார். பெரும்பாலும் ஸ்பேஸ் எக்ஸால் அந்த விஷயம் வந்து சொல்லப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுவும் வந்து சில வேளை 2025ஆம் ஆண்டில் நடக்கலாம். ஓகே, அடுத்தது 5வது கணிப்பு என்னென்னு சொன்னால், காலநிலை அழிவுகள். காலநிலை மாற்றம் காரணமாக உலகத்தில் காலநிலை தொடர்பான பெரும்பாலான அழிவுகள் ஏற்படலாம்னு சொல்லியும் ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கார். அது வந்து எங்களை மாதிரி இலங்கை மாதிரியான சின்ன சின்ன நாடுகளுக்கும் சில விட பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதில் அவர் முக்கியமாக சொல்லியிருக்க விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து முக்கியமாக அதில் மென்ஷன் பண்ணப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், உருவாக்கப்பட்ட காலநிலை அழிவுகள் மனிதர்களினுடைய செயற்பாடுகளால், நாங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள், அதே மாதிரி மனிதர்களினுடைய செயற்பாடுகளால் ஏற்படக்கூடிய அந்த காலநிலை அழிவுகள் 2025ஆம் ஆண்டில் அதிகரிக்கலாம்னு சொல்லி ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது 6வது கணிப்பு என்னென்னு சொன்னால், உலக நாடுகளுக்கு இடையிலான போர்கள் 2025ஆம் ஆண்டில் அதிகமாக ஏற்படலாம். அதாவது இப்போ ரஷ்யா யுக்ரைனுக்கு, அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த போர்கள் வந்து ஏனைய நாடுகளுக்கும் அந்த போர்களினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து மற்ற நாடுகளுக்கு இடையிலையும் போர்கள் சூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இந்த பதவியேற்க போகிறார். அதே மாதிரி ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயும் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகி இருக்கிற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய செய்திகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாகி இருக்குது. அதுக்கு வந்து மெயினாக வந்து ரஷ்யாவும் காரணம். ஸோ அவர்களினுடைய நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய
ஈகோ பிரச்சனைகள், அதே மாதிரி அவர்களுக்கு இடையிலான இந்த ஒரு சில சிக்கல்களால் ஏன்னு சொன்னால் இந்த போர்களுக்கு பின்னாலெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து அந்த நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ பிரச்சனை தான். தேவையில்லாமல் ரஷ்யா அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு யுக்ரைனை போய் ஆக்கிரமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனோட போர் புரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன நிலப்பரப்பை கைப்பற்றதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய தங்களினுடைய சொந்த பிரச்சனையால் தான், நெதன்யாகுவோடதாக இருக்கட்டும் இல்லாட்டி புடினோடதாக இருக்கட்டும், அவர்களுடைய சொந்த பிரச்சனையால் வந்து இவ்வளோ பெரிய போர்களும் இவ்வளோ மக்களும் வந்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த ஈகோ பிரச்சனையால் ஏனைய நாடுகளுக்கு இடையிலையும் போர்கள் வந்து உருவாகலாம்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கார். கடைசி 7வது கணிப்பு என்னன்னு சொன்னால், இந்த போர்களினால் உலகத்தில் ஏற்பட போகிற பொருளாதார வீழ்ச்சி அது ஏற்கனவே இந்த வருஷத்தில் இந்த உலகம் பெரிய அளவில் சந்திச்சிருக்குது. 2023 வந்தது, 2022 வந்தது. அதுக்கு முதல் கோவிட்-19 வந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீளாத காலகட்டத்தில் தொடர்ச்சியான இந்த போர்கள் காரணமாகவும் உலகத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சியானது வந்து ஒரு அகல பாதாளத்துக்கு தான் போயிருக்குது. அதே வீழ்ச்சி வந்து இன்னும் இந்த போர்கள் அதிகமாக போகுமா இருந்தால் உலகத்தில் ஏற்படலாம்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 3ஆம் உலக போர் மாதிரி உருவாகலாம். அதனால உலகத்தில் வந்து பெரிய அளவிலான அழிவுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் 2025 அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கார். ஸோ இந்த 7 விஷயங்களில் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தால் நல்லது, ஆனால் கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்களும் வந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் இது எப்படி இருக்கும் என்றதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதை நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எவ்வளோதான் விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அது நடக்கும்போது தான் எங்களால் அதை வந்து யதார்த்தமாக உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இருப்பீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஒரு புது விஷயத்தை வந்து தெரிஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக கீழே ரெக்கமெண்ட் சொல்லலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருங்க, நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.